தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. ரிஷப ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த ரிஷப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் இருப்பீங்கன்னு நம்புறேங்க. ரிஷப ராசிக்காரங்க தினமும் கோவிலுக்கு போனாலும் ஆடி மாதத்துல வரும் ஆடி 18க்கு பிறகு ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. இதுதான் நடக்கும்னு போட்டிருக்கேன், பயப்படாதீங்க, நல்லது நடக்கும். ஒரு பரீட்சையை எடுத்துக்கிட்டா கூட 10 பாடத்துல இருந்து கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆகுது. அதுல அதிகமா கேள்வி கேட்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா நான் அதிகமா மார்க் வாங்கியிருப்பேனே, நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த பாடத்தை கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது, அட யூகத்துக்காவது நம்ம சொல்லுவோம், அவன் சொன்னான்ப்பா அதே மாதிரி நடந்துருச்சு அப்படியெல்லாம் யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி தாங்க இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன்கள் தருது, பாதகமான பலன்கள் தருது, இப்படி நம்ம சொல்லும் போது நீங்க உங்களுக்கு தற்காத்துக்க முடியுங்க. அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். புரியுதுங்களா? நல்லது தாங்க நடக்க போகுது, கவலையை விடுங்க. ஆடி மாதத்துல அம்மன் அருள் பெற்று அடுத்து வரக்கூடிய நாட்கள் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது, அந்த வகையில கால புருஷ சக்கரத்துல 2வது ராசியாக வலம் வரக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, நீங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய தருணத்துல ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருங்க? சுக்கிர பகவான். ஒருத்தர் நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரண கர்த்தாவா இவரு தான் இருப்பார். அதாவது உச்ச நிலையில புகழும் பேரும் பெற்றிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு காரண கர்த்தாவா இருக்கக்கூடிய இவரை வழிபாடு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது உச்ச நிலைக்கு போகும். ஓம் சுக்கிர பகவானை போற்றி போற்றின்னு இவருடைய நாமத்தை 3 முறை சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, அவங்க யாரோட கூட்டணியில இருக்காங்க, அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய ஆள் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்துதாங்க உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களுடைய பலன்கள் அமையும். அந்த வகையில ரிஷபராசி கார்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சி பெற்றதுதான் நம்ம பொதுவா ரிஷப ராசின்னு சொல்லுவோம். உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை அப்படின்னு பார்த்தோம்னா ராசியில சந்திரனுங்க, தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிர பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான், சுகஸ்தானத்துல சூரிய பகவான், அவர் கூடவே புதன் பகவான், பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவான், லாபஸ்தானத்துல சனி பகவான், ராகு கேது பகவான், ஐன சைன போகஸ்தானத்துல சந்திர பகவான், இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. 17/7/2025 அன்னைக்கு புதன் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றமாகிட்டாருங்க. 26/7/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுவாருங்க. 29/7/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுவார். 3/8/2025 அன்னைக்கு புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றமாவாருங்க. இந்த அமைப்பை பொறுத்து ரிஷபராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்னா, முதல்ல ரிஷபம்னா யாருங்க, ரிஷப ராசிகளுடைய குணம் என்ன அப்படின்னு பார்ப்போம். பாசத்துக்கு அடிமை, ஆனா மத்தவங்களுடைய கண்ணுக்கு இவங்க சுயநலவாதிங்க. ரத்தமே கொடுத்தாலும் சரி கூட பிறந்தவங்களுக்கு சைலண்டா கொடுத்துட்டு போயிடுவாங்க. தன்னை நம்பி வந்த வாழ்க்கை துணைக்கு உயிரையும் கொடுப்பாங்க. தன்னுடைய உயிரே போனாலும் சரி தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு சிறிதளவும் துரோகம் நினைக்க மாட்டாங்க. ரொம்ப சின்ன வயசா இருந்தாலும் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய சுமைகளை தலையில சுமந்துட்டு இருப்பாங்க. தன்னுடைய அண்ணனாலையோ தங்கையாலையோ அப்பாவாலையோ நிக்க முடியாத ஒரு இடத்துல
இடத்துல, அதாவது மற்றவங்களால ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல நான் நின்னு காட்டணும், என்னோட அப்பாவை நான் கௌரவப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. குடும்பத்துடைய கௌரவத்துக்காக தன்னை ரொம்ப வருத்திக்கிட்டு வாழக்கூடிய ரிஷபராசி இந்த விஷயம் உண்மைன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயமா பதிவிடுங்க. எவ்வளவோ கஷ்டம் வெளியே சொல்ல முடியாது. முக்கியமா இவங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள கூட ஆள் கிடையாது. இவங்களுடைய குமுறல் அப்படிங்கிறது இவங்களுக்கு கடவுளுக்கு மட்டும் தாங்க தெரியும். அட போடா என்ன வாழ்க்கை இது அப்படின்னு இவங்க சில சமயம் யோசிப்பாங்க. அடடா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நல்ல விதத்துல அமைஞ்சிரும் அப்படின்னு இவங்க ஒரு 8 வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடவுள் 10 அடி இவங்களை பின்னாடி தள்ளி இருப்பார். இருந்தாலும் கடவுள் மீது கோபம் கிடையாது. நான் ஏதோ தப்பு பண்ணி இருப்பேன் போல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு வெகுளியான ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஆடி மாதத்துல கடவுளுடைய அனுகிரகத்தினால நல்ல விதத்துல அமைய போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்குறேங்க. ரொம்ப அமைதியா ரொம்ப அழுத்தத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு கடவுள் நல்ல வாய்ப்பை கொடுக்க போறாருங்க. கவலையை விடுங்க, கண்ணீரை தொடச்சுக்கோங்க. உங்களுக்கு நானும் கடவுள் கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். ரிஷபராசி அன்பர்களுடைய துன்பங்களும் துயரங்களும் தூர போக கடவுளுடைய அனுகிரகம் செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்கும். அதனுடன் சேர்த்து சுக்கிர பகவானுடைய பலத்தையும் நாடுங்க. புரியுதுங்களா? சோ அது ஒரு புறம் இருக்கட்டும். ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு பிறருடைய பேச்சுக்கு மயங்கி செயல்பட வேண்டாம். ரிஷப ராசியோட பலவிதமான சறுக்கல்களுக்கும் பலவிதமான தோல்விகளுக்கும் இவங்க மற்றவங்க பேச்சு கேட்டதுதான் காரணமா இருக்கும். இவங்க ஏன்னா நீங்க வளைஞ்சு கொடுக்கறதுனாலதான் அவங்க தைய தக்கான்னு எகிரிட்டு இருப்பாங்க. ஸோ மற்றவங்களுடைய பேச்சை கேட்குற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. பட் அவங்களுடைய பேச்சை கேட்காதீங்க. உங்களுடைய மனசுக்கு எது சரியோ அதை மட்டும் செய்யுங்க. மயங்கிட்டீங்க அப்படின்னா அது தவறான பாதைக்கு இழுத்து செல்லும். நமக்கு தான் பொருள் இழப்போ பொருளாதார இழப்போ ஏற்பட போகுது. முக்கியமா உங்களுடைய இலக்கை விட்டு கவனம் சிதற வாய்ப்பு இருக்கு. நான் இப்பதான் சொன்னேன் இல்லைங்களா, மற்றவங்களோட பேச்சை கேட்டா அப்படி இருக்கும். நீங்க இப்ப ஒரு தொழில் செய்யணும்னு ஸ்டார்ட் பண்றீங்க. இவன் டே ஏன்டா இந்த தொழில் செஞ்சலாம், இதெல்லாம் பெருசா உனக்கு கை கொடுக்காது, இதை போய் ஏன் பண்ணிட்டு இருக்க, அதை விட்டுடு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. மற்றவங்க சொல்லுவாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு அனுபவம் இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் படி வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இவங்க சொல்றது சரியாதான் இருக்குமோ, ஸோ வயசுல பெரியவங்க சரி சொல்றாங்க, அவங்க பேச்சை தட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை விட்டுட்டு இதுக்கு ஆரம்பிப்போம். அது என்ன செய்யும், நஷ்டத்துல முடியும். ஆனா நம்ம விட்டுட்டு வந்த அந்த தொழில் இருக்கு இல்லைங்களா, அதை வேற ஒருத்தவங்க எடுத்து செஞ்சு சக்சஸ் பண்ணியிருப்பான். அப்போ திரும்பி பார்க்கறது கூட நமக்கு நேரம் இருக்காது. நம்ம ஏன்னா அந்த அளவுக்கு இழந்துட்டு நின்றுட்டு இருப்போம். சொன்னவன் வழிபோக்கனா போயிருப்பான். அந்த சொல்லால நம்ம தான் வாழ்க்கையை இழந்திருப்போம். இப்ப தெரியுதுங்களா நம்ம என்ன செய்யணும்ட்டு? கவனம் இருக்கட்டும்ங்க. மற்றவங்க பேச்சுக்கு செவிசாய்க்காதீங்க. அதிகமா வேலை செய்யறது அப்படிங்கிறது பணியிடத்துல ஏற்படுங்க. அந்த அதிகமா வேலை பொறுப்பு உங்களுடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்க்குமா அப்படின்னா நிச்சயமா சேர்க்குங்க. ஏன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளாலையும் உங்களுடைய முதலாளி கிட்டையும் உங்களுடைய நட்பெயர் அப்படிங்கிறது உயரப்போகுது. ஏன் நீங்க சொந்தமா தொழில் செய்யறதுக்கு கூட உங்களுடைய முதலாளி உதவுவாங்க. நீங்க பதவிகள்ல இருக்கீங்க, நீங்க செய்யக்கூடிய வேலை பார்த்து உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பதவி உயர்வுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. இல்ல உங்க சம்பள உயர்வுக்கு அவங்க உதவி செய்வாங்க. ஸோ உங்க வேலையில கண்ணும் கருத்துமா செயல்பாடு இருக்கட்டுங்க. புதிய பொறுப்புகள் வழங்கப்படவும் வாய்ப்பு இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துறது அவசியங்க. மாணவர்களுக்கு கல்வியில திறமை அதிகரிக்கும், விளையாட்டுகள்ல ஆர்வம் உண்டாகும், ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அடுத்ததா வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான அமைப்பு இருக்கு. உங்களுடைய முதலீடுகள் இருக்கு இல்லைங்களா, அதன் மூலம் பண பலம் பெறுவீங்க. தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனையில ஈடுபடுவீங்க. தேவையான நிதி உதவி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதுங்க. தேவையான சரக்குகளை வாங்குவீங்க. ஏற்றுமதி சம்பந்தமான தொழில் சூடு பிடிக்கும். அடுத்ததா காதல் திருமண வாழ்க்கையில உங்களுடைய துணையுடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும். இந்த பயணங்கள் மேற்கொள்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. சோ பொதுப்படியா சொல்லணும்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ரொம்பவே சாதகமா தான் இருக்கு. பட் எதுவாக இருந்தாலும் பல திட்டமிடலுக்கு அப்புறம் தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அந்த செயல்பாடுகளுக்கு உங்களுடைய புத்தி மட்டும்தான் வேலை செய்யணும். மற்றவங்களுடைய புத்திக்கோ மற்றவங்களுடைய வார்த்தைக்கோ நீங்க செவி சாய்க்காதீங்க.
அப்படின்னாக்கா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய அதிர்ஷ்டமான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு போயிடும். ஸோ என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் வில்லங்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. மனசுல ஏதாவது குறை இருக்குங்க, அதை நினைச்சு வருத்துறதுக்கு ரொம்ப டீப்பா போகாதீங்க. புதிய நபர்கள், அதாவது ரிஷப ராசியை சேர்ந்த ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பாலினத்தவர் இருக்காங்க இல்லையா, அதாவது பெண்கள் கிட்ட பேசுறப்ப கவனமாக பேசி பழகுவது நல்லது. அதுவே ரிஷபராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் இருக்காங்க இல்லையா, அதாவது ஆண்கள் கிட்ட பேசி பழகிறப்ப ரொம்ப கவனமா இருப்பது நல்லது. விருந்து நிகழ்ச்சிகள்ல இந்த காலகட்டத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால சந்தோஷம் உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் கொஞ்சம் வேகம் காட்டுவீங்க. போட்டிகள் விளங்குங்க. முக்கியமா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களை நீண்ட நாட்களா இருந்து வந்த இழுபறியான காரியங்கள் எல்லாமே சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பணி நிமித்தமான அலைச்சல் இருந்தாலும் அது உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதமான சூழல் காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலமும் மன நிம்மதி கிடைக்குங்க. உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து வந்த மன கசப்புகள் மாறும். அடுத்ததா ரிஷபராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கறப்ப ரொம்ப கவனமா இருங்க, சரிங்களா? அந்த வாக்கு காப்பாத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாக்கு கொடுக்காம இருக்கிறதே சிறப்புனே நான் சொல்லுவேன். அடுத்ததா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். எடுத்த பணிகள்ல சாதகமான போக்கு காணப்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பொறுப்புகள் கூடும். திறமை வெளிப்படும். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். இவங்களை தொடர்ந்து அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க. மேல் இடத்திலிருந்து உங்களுக்கு பதவிகள் வரணும்னு நினைச்சீங்கன்னாக்கா உங்களுடைய பணிச்சுமையை நீங்க வந்துட்டு சுகமா எடுத்துக்கணும். அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற திட்டமிட்டு படிச்சீங்க அப்படின்னா வெற்றி உண்டு. சக மாணவர்கள் மூலமும் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். அடுத்ததா நட்சத்திர பலன்களை பார்க்கிறப்போ கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்துல குதூகலம் உண்டாகும். புதுசா வண்டி வாகனம் வாங்குறது, பழைய வண்டியை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான பணிகளில் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமும் சாதகமான பலன் கிடைக்குங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். அடுத்ததா ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். தொலைதூர தகவல்கள் அப்படிங்கிறது நல்ல தகவல்களாக வந்து சேரும். நீங்க எதிர்பார்த்த பணமும் உங்க கைக்கு வந்து சேருங்க. உங்களுடைய திறமைகள் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களா அடுத்து வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பா இருக்க போகுது. அடுத்ததா மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் செல்வ சேர்க்கை உண்டாகும். எந்த ஒரு வேலையும் சரிங்க மன திருப்தியோடு செய்து முடிப்பீங்க. உங்களுடைய புத்தி சாதுரியம், வாக்குவன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். முக்கிய நபர்களுடைய, அதாவது விஐபிகள்னு சொல்வோம் இல்லையா, அவங்களுடைய அறிமுகம் கிடைக்குங்க. அவங்களுடைய அறிமுகம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்ற பாதையை கொடுக்கும். அடுத்து தனாதிபதி புதன் சஞ்சாரத்தினால பண வரவு அதிகரிக்கும். ஆக மொத்தத்துல இந்த ரிஷப ராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கறது நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்த்துருங்க. பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைகள்ல நவ கிரகத்துல வீற்றிருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய செல்வம் சேரும். மனசுல மகிழ்ச்சி உண்டாகும். இன்னொரு பரிகாரம்ங்க, பிரதோஷ காலத்துல நந்தீஸ்வரரை வணங்கி வருவது எதிர்பார்த்த காரியத்தை நடத்தி முடிக்குங்க. எதிலும் சாதகமான நிலை காணப்படும். அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள், வியாழன், வெள்ளி. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 6, ஆகஸ்ட் 7ங்க. அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை 29, 30, 31. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம்னு கேட்டீங்கன்னா நீல நிறம். அதிர்ஷ்டம் எண் அப்படின்னு பார்த்தோம்னா 3. இவ்வளவுதாங்க. இதை மட்டும் ரிஷபராசிக்காரங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வெற்றி அப்படின்னா அந்த இடத்துல உங்க பேரை தான் எழுதி இருக்குங்க. பசு மாட்டுடைய மடியில கறந்த பால்ல கூட தூய்மை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தூய்மையான உள்ளம் கொண்ட ரிஷபராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களும் கசப்புகளும் கலந்திருக்கு. அது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய விதத்துல இந்த நாட்கள் அமையும்னு சொல்லி கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும்னு இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.